வணக்கம். தமிழக அரசியல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இன்று ஒரு புதிராக மாறியிருக்கிறது. பல தசாப்தங்களாக இரு பெரும் திராவிடக் கட்சிகளின் கோட்டையாக இருந்த இந்த மண் இன்று ஏன் இவ்வளவு கணிக்க முடியாததாக மாறியுள்ளது? அண்ணாதுரை முதல் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி வரை தமிழக அரசியல் ஒரு நிலையான திசையை கொண்டிருந்தது. ஆனால் அந்த பெரும் ஆளுமைகளின் மறைவுக்குப் பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் உருவானது. இந்த தலைவர்களின் மறைவு தமிழகத்தின் பாரம்பரிய அரசியல் சமன்பாடுகளை முற்றிலுமாக மாற்றியமைத்துள்ளது. தற்போதுள்ள தலைவர்கள் அந்த இடத்தை பிடிக்க போராடி வருகின்றனர். தற்போது மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பலமான நிலையில் இருப்பது போல் தோன்றினாலும் மக்கள் மனநிலை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. மறுபுறம் அதிமுக உட்கட்சி பூசல்களால் சிதைந்து போயிருப்பது எதிர்க்கட்சி வரிசையில் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது மற்ற சக்திகளுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இங்குதான் தேசிய கட்சிகளின் நுழைவு முக்கியத்துவம் பெறுகிறது. பல ஆண்டுகளாக தமிழகத்தில் காலூன்றத் துடிக்கும் பாஜக இப்போது ஆக்ரோஷமான அரசியலை முன்னெடுத்து வருகிறது. அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு பாஜக தமிழகத்தில் ஒரு பேசு பொருளாக மாறியிருப்பதை மறுக்க முடியாது. இது திராவிட அரசியலுக்கு ஒரு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கைகோர்த்து தனது இருப்பை தக்கவைத்துக் கொண்டாலும் அது திராவிட கட்சிகளின் நிழலிலேயே பயணிக்கிறது. ஆனால் உண்மையான ஆச்சரியம் திராவிட மற்றும் தேசிய கட்சிகளுக்கு வெளியேதான் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சீமான் மற்றும் நடிகர் விஜயின் புதிய அரசியல் வருகை. சீமானின் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களில் பெற்ற வாக்கு சதவீதம் இளைஞர்கள் மத்தியில் நிலவும் மாற்றத்திற்கான தாகத்தை காட்டுகிறது. இதற்கிடையில் தமிழகத்தின் உச்ச நட்சத்திரமான விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியலில் குதித்திருப்பது ஏற்கனவே குழப்பமான களத்தை மேலும் சூடாக்கியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு சாதாரண தேர்தலாக இருக்கப் போவதில்லை. இது தமிழக அரசியலின் அடுத்த 50 ஆண்டுகளை தீர்மானிக்கும் ஒரு யுத்தமாக இருக்கும். சாதி, மதம் மற்றும் மொழி உணர்வுகள் இந்த முறை தேர்தலை தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணிகளாக உருவெடுக்கக்கூடும். அரசின் நலத்திட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் விலைவாசி உயர்வு மற்றும் ஊழல் புகார்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான அலையை உருவாக்கக்கூடும். கூட்டணி அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் யாருடன் வேண்டுமானாலும் சேரலாம் என்ற நிலை இன்று நிலவுகிறது. நேற்றைய நண்பர்கள் இன்று எதிரிகளாக மாறக்கூடும். சமூக வலைதளங்கள் மற்றும் செய்தி ஊடகங்களின் தாக்கம் வாக்காளர்களின் முடிவுகளை கடைசி நேரத்தில் கூட மாற்றும் வல்லமை கொண்டவை. தேர்தலில் பணத்தின் ஆதிக்கம் எப்போதும் ஒரு கவலையாகவே இருக்கிறது. இது ஜனநாயகத்தின் உண்மையான முகத்தை சிதைக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. இன்றைய வாக்காளர்கள், குறிப்பாக முதன்முறை வாக்காளர்கள், பாரம்பரிய பாசங்களை விட செயல்திறன் மற்றும் புதிய மாற்றத்திற்கே முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவு தமிழக அரசியலில் எப்போதும் ஒரு உணர்ச்சிகரமான விஷயமாகவே இருந்து வருகிறது. மொழிப்பற்று மற்றும் கலாச்சார அடையாளங்கள் தமிழக அரசியலின் உயிர்நாடி. இதை தவறாக கையாளும் எந்த கட்சியும் இங்கு நிலைக்க முடியாது. விவசாயிகளின் பிரச்சனைகள் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த போராட்டங்கள் பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்திகளாக மாறியுள்ளன. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நின்றால் மட்டுமே ஆளுங்கட்சியை வீழ்த்த முடியும் என்ற நிலை இருந்தாலும் தலைவர்களுக்கிடையிலான ஈகோ அதற்கு தடையாக உள்ளது. திமுக தனது தேர்தல் வியூகங்களை மிக கவனமாக வகுத்து வருகிறது. அடிமட்ட தொண்டர்கள் வரை கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வாக்காளர்களின் தேவைகள் வெவ்வேறானவை. இருவரையும் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்துவது எந்த கட்சிக்கும் சவாலான காரியம். ஊழல் புகார்கள் மற்றும் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது யாருக்கு சாதகமாக அமையும்? எந்த கட்சியையும் சாராத நடுநிலை வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாகும். தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் டெல்லி அரசியலிலும் எதிரொலிக்கும். அதனால்தான் தேசிய கட்சிகள் இங்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுகின்றன. இறுதிக்கட்டம் நெருங்க நெருங்க அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்கும். பல ரகசிய ஒப்பந்தங்களும் அதிரடி திருப்பங்களும் அரங்கேற வாய்ப்புள்ளது. நிச்சயமற்ற தன்மைதான் தமிழக அரசியலின் தற்போதைய அடையாளம். யார் வேண்டுமானாலும் யாரையும் வீழ்த்தலாம் என்ற நிலை ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமா? வரப்போகும் 2026 தமிழக மக்கள் யாருக்கு மகுடம் சூட்டப் போகிறார்கள்? உங்கள் கருத்து என்ன? கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். நன்றி.